வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கொஷின் அண்ட் ஆன்சர். நிறைய பேர் என்னுடைய கம்யூனிட்டி பாக்ஸில், அதாவது யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் கொஷின் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதில் வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் வந்து ஒரு வீடியோ வந்து கப்புள் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ வந்து அதனுடைய கண்டினியூஷன். ஓகேங்களா? இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 21 டிசம்பர் சாட்டர்டே அன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ டைரெக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம். வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வந்துருக்குது. சார், ஐ ஹேவ் allocate 1 lakh rupees ஃபார் பேங்கிங் ஸ்டாக்ஸ். ஐ ஹேவ் ரன் டைம் நெக்ஸ்ட் 15 to 20 years. விச் பேங்கிங் ஸ்டாக் ஐ சூஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது இவர் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதாவது ஒரே செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ரிஸ்க்கு. செக்டார்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலாம். அதாவது 1 lakh பண்ணுறவர் 25,000 வந்து 4 செக்டாரில் 4 இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பேங்கிங் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்கோ, இல்லை அப்படின்னா ஐசிசி பேங்கோ, ஒரு ப்ரைவேட் பேங்க். ஐடியிலேருந்து விப்ரோ இல்லைன்னா HCL டெக்கு. ஃபார்மாலேருந்து சன் ஃபார்மா, இல்லை அப்படின்னா டாக்டர் ரெட்டி. அதே மாதிரி பிஎஸ்சி பேங்க் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லைன்னா கனரா பேங்க். ஆட்டோமொபைல் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 25,000 வந்து 4 செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா பேங்கிங்குடைய மியூச்சுவல் ஃபண்டுடைய ரிட்டர்ன்ஸ் என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டு 1 year, 2 year, 4 year, 5 yearல வந்து பார்க்கும்போது 7% to 9% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க பேங்கிங் மியூச்சுவல் ஃபண்டில். அதனால வந்து ஒரே பர்டிகுலர் செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ரிஸ்க்கு. ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, லாவண்யா அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வந்துருக்குது. சார், கோல்டு லோன் ஸ்டாக்ஸில் மணப்புரம் ஃபைனான்ஸ் பிலோ 60 இருக்குது. லாங் டைமுக்கு இது வந்து பை பண்ணலாமா? மல்டி பேக்கர் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது பிஇ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, அது வந்து ஒரு ஃபேக்டர். ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணுறதுக்கு வந்து நம்ம நிறைய ஃபேக்டர் வந்து பார்க்கணும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுல இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் பிஇங்கிறது. அதே வந்து பிஇ வந்து ரொம்பவும் 10 கீழே இருக்கிறதையே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மெயினாக வந்து அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் 3 years வந்து எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து பிஇ வந்து பார்க்கலாம். அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இது வந்து பை பண்ணலாம். இந்த ஸ்டாக்குன்னு மட்டும் இல்லை, எந்த ஸ்டாக்குமே. அதான் பிஇ மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க எந்த ஸ்டாக்குமே. இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர், அவ்வளோதான். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து தனபால் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. சார், கல்யாண் ஜுவல்லர்ஸ் 100 ஷேர் 710 ஆவரேஜ் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ வரைக்கும் போகும்? ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியுமா? லாங் டேர்முக்கு வச்சிருக்கலாமா? ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுருக்கிறாரு. அதாவது இப்போ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து 3000 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து டவுன் ஆகிருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போ நியர்பை ஆல் டைம் ஹைல தான் இருக்குது. 785 நினைக்கிறேன் ஆல் டைம் ஹை. இப்போ வந்து 740-30 இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இது நல்லாவே போகும். அதனால வந்து இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் போது கூட நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறமா வந்து காட் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது. ஜிடிஎல் இன்ஃப்ரா மல்டி பேக்கர் ஆகுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஜிடிஎல் இன்ஃப்ரா மல்டி பேக்கர் ஆகுமா அப்படிங்கிறது அதனோட டேட்டா வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். எந்த ஒரு ஸ்டாக்கும் வந்து மல்டி பேக்கர் ஆன ஸ்டாக்லாம் வந்து பென்னி ஸ்டாக்காக இருந்து தான் நிறைய ஸ்டாக் ஆகிருக்குது. பட் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் வந்து பண்ண முடியும். அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அதை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கடுத்து வந்து வைரம் சிவா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது. குட் ஈவினிங் டீச்சர், டாடா டெக்னாலஜி லாங் டேர்முக்கு பை பண்ணலாமான்னு கேட்டுக்கிறாரு. பை பண்ணலாம். டாடா டெக்னாலஜி லாங் டேர்முக்கு பை பண்ணலாம். அதாவது மினிமம் ஒரு 5 years நீங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வாங்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து வந்து சக்தி அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது. சார், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்டு சேஞ்சிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவ் மார்க்கெட்டில் எதை பார்த்தா அக்யூரசி எதுவாக இருக்குன்னு கேட்டுக்கிறாரு. சேஞ்சிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கத்தாலும் சேஞ்சிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. கால் சைடு ஆட் ஆகிட்டு இருக்குதா, புட்டு சைடு வந்து ஆட் ஆகிட்டு இருக்குதா, அந்த சேஞ்சிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும் லைவ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக விக்ரம் ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது.
ஹவு கம்ப்ளைண்ட் டு செபி ஷார்டேஜ் பே அவுட் இன் ஷேர் டெலிவரி அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது ஒரு புரோக்கர் வந்து நீங்கள் வந்து ஷேரை வந்து செல் பண்ணிட்டு அதனுடைய பே அவுட் வாங்குறதுல வந்து ஷார்டேஜ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரோக்கர் லெவலில் தான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். டைரெக்டாக எடுத்தோடனே செபிக்கு போகக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து செபிக்கு போகணும். ஃபர்ஸ்ட் வந்து செபி ரிஜிஸ்டர்டு புரோக்கர் ஆகட்டும், அட்வைசர் ஆகட்டும், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், எந்த ஒரு செக்டாராக இருந்தாலும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலுங்கிறது யாரு அப்படின்னா அந்த புரோக்கருடைய கம்ப்ளைண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. அவங்களுக்கு ஒரு மெயில் போடணும். அதில் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அது வந்து 15 days டைம் பீரியடு. அந்த 15 days உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனான அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். அந்த ரிப்ளை கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா அதோட க்ளோஸ் பண்ணிக்கணும். இல்லை அவங்க கொடுத்த ரிப்ளை எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, என்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்போது அந்த புரோக்கர்கிட்ட ஹையர் ஆஃபீஸியர் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்லா புரோக்கர் ஆஃபீஸ்லையுமே வந்து லோவர் லெவல்ல இருந்து ஒரு 3 டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அட்ரஸ் வச்சுருப்பாங்க. அடுத்த லெவலுக்கு போகணும். அங்கேயும் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகலை அப்படின்னா 3rd லெவலுக்கு அந்த புரோக்கர்கிட்ட நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். 3rd லெவல்லையுமே வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக வந்து இவங்ககிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ண ரிப்போர்ட் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து செபிக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதாவது லாஸ்ட் லெவல் கம்ப்ளைண்ட் தான் வந்து செபி. ஓகேங்களா? அங்கே செபிக்கு போச்சு அப்படின்னா அந்த புரோக்கர்ட்டையும் உங்களுக்கும் வந்து இன்டர்மீடியேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு புரோக்கர் மாதிரி உங்களுக்கு வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் என்ன சால்வ் பண்ணலையா அப்படின்னு அவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. தட்ஸ் ஆல். இப்படி தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது லோவர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு போகணும். எடுத்தோடனே நான் வந்து செபியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க வந்து செபியில் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு ஐடின்னு வந்துருக்குது. சார் ப்ளீஸ் டிஸ்கஸ் பட்டாஸ் லிஸ்ட் 2024 கேட்டுக்கிறாரு. எங்கள் பட்டாஸ் லிஸ்ட்டு கொடுத்து இப்போ என்னங்க 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி நான் டிஸ்கஸ் பண்ண முடியும்? இன்னும் 2-3 மாதம் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து 6 month அப்டேட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து வந்து எஸ்கேபி அப்படிங்கிற ஒரு ஐடின்னு வந்துருக்குது. அண்ணே வணக்கங்கள், F&O ட்ரேடிங் பண்ணுறோம், எவ்வளோ வரை ஆண்டு வருமானம் வந்தால் இன்கம் டேக்ஸ் கட்டணும், இல்லை எவ்வளோ ரூபாய் வந்தாலும் ஆண்டுக்கு 20% டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது நான் வந்து டேக்ஸில் வந்து அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வந்து F&O ட்ரேட் பண்ணுறீங்க. F&O ட்ரேடில் உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. அதாவது April 1 March 31 வரையும் அந்த ஃபினான்ஸ் இயரில் F&O ட்ரேடில் நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த புரோக்கர்கிட்ட புரோக்கரேஜ் நான் வந்து இந்த 1 வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறேன், எஸ்டிடி நான் எவ்வளோ கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு வாங்கிக்கணும். அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பே பண்ணிக்கிறீங்களோ அதை வந்து இந்த 10 லட்சத்தை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்காங்க, கழிச்சிக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது பண்ணிக்கிறீங்களா, அதாவது லைக் கம்ப்யூட்டர் வாங்கினது, ஏதாவது அட்வைசரி ஃபீஸு, இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் உங்கள் பர்சனல் எக்ஸ்பென்சஸில் இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்காங்க. ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்காங்க. உங்களுக்கு வந்து 2.5 லட்ச ரூபா வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ ரெஸ்ட்டு 4.5 lakhs வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்க. அந்த 4.5 lakhsக்கு வந்து நீங்கள் வந்து 20% வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், இது வந்து எக்ஸாக்ட் ஃபிகருங்கிறத நான் சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆடிட்டர்கிட்ட கேளுங்க, ஆடிட்டர் இந்த ரிப்போர்ட்லாம் கேட்பாரு. இது எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவரே வந்து இருக்கிற சந்து பொந்துலாம் போய் எப்படி வந்து டேக்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து மைந்துவன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் வந்துருக்குது. சார் JM ஃப்ளெக்ஸிகேப் மியூச்சுவல் ஃபண்டில் SIP ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது ஃப்ளெக்ஸிகேப் மியூச்சுவல் ஃபண்டில் நான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது மோத்திலால் ஓஸ்வால். மோத்திலால் ஓஸ்வால் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு தான் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ நீங்கள் அதில் பண்ணலாம். அப்படி ஒரு வேலை இல்லை அப்படின்னா பராக் பரேக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். HDFC ஃப்ளெக்ஸிகேப் இதெல்லாமே வந்து லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க. HDFC ஃப்ளெக்ஸிகேப்பு 5 இயர்ஸில் வந்து 23% ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க.
கோட்டக் ஃப்ளெக்ஸி கேப்பு 17% கொடுத்துருக்காங்க. பராக் பிரேக்கு 19% கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் லாங் டேர்முக்கு. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததாக யூனிபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கால் சைடில் இந்த மணி ஸ்ட்ரைக்கை வந்து ரைட் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணி கால் வந்து பை பண்ணாங்க. அதுக்கு என்ன மீனிங்? மார்க்கெட்டு கோ அப் ஆர் டவுன் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, கால் சைடு இந்த மணியை வந்து ரைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24,000 நிஃப்டி இருக்குது, 23,800 காலை வந்து ரைட் பண்ணுறாங்க. ஓகே, அவுட் ஆஃப் த மணி கால் வந்து பை பண்ணுறாங்க. 24,200 கால் வந்து பை பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது பார்க்கும்போது மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அப்படிங்கிறது தான் மீனிங். அது அவுட் ஆஃப் த மணி வந்து அவர் பை பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, மார்ஜினை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவர் வந்து பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து விமல் வினோத் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் மல்டி கேப் ஆர் ஃப்ளெக்ஸி கேப் எது சிறந்தது என்று கூறவும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டுக்கிறாரு. மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மல்டி கேப்பை பொறுத்தவரையும் 75% வந்து லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப், இந்த மூணுலையுமே வந்து ஈச் 25% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க மல்டி கேப். ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்தவரையும் 65% தான் இந்த மூணுலையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மல்டி கேப்பில் ரெஸ்ட் 25% இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 5% வந்து கேஷாக வச்சுருப்பாங்க. மீதி இருக்கிற 20% வரையும் அவங்க வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், பாண்ட் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து மல்டி கேப். ஃப்ளெக்ஸி கேப் பொறுத்தவரையும் 65% இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற 35%ல 5% கேஷாக வச்சிருப்பாங்க. 30% வரையும் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ரெண்டுக்குமே இதுதான் வந்து வித்தியாசம். ஃப்ளெக்ஸி கேப் பொறுத்தவரையும் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அந்த செக்டார்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. குறைக்கவோ கூட்டவோ அவங்க வந்து பண்ணிக்குவாங்க. ஆனால் மல்டி கேப் பொறுத்தவரையும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஈச் 25% அந்தந்த செக்டாரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே தான் ஆகணும். அதுதான் வந்து மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. பட் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரிட்டர்ன் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதிகமாக வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க மல்டி கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் மாடரேட் ரிஸ்க் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெனி கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.